வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 23 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலின் தென்கிழக்கு மற்றும் மத்திய பகுதி, அதாவது மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கரையோரத்தில் வளிமண்டல சுழற்சி. இதில் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வலிமை பெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒடிசா வடக்காந்திர பிரதேச காற்று சுழற்சியை நோக்கி வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் வடகடலோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வெப்பக்காற்று பயணிக்கிறது. அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வழியாக வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடல் ஓரம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு வழியாக விழுப்புரம் வழியாக கடலில் இறங்கி வங்கக்கடலில் இறங்கி ஒடிசா நோக்கி பயணிக்கிறது. ஒடிசாவிற்கு அப்பால் கடலில் பயணிக்கிறது. இப்படி, அதாவது ஒரு சுழற்சி இருந்தால் இந்த காற்று இப்படி ஈர்க்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இது வெப்ப நீராவி. வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த பிறகு வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டுக்கு வருது. மேலடுக்கில் வெப்பமடைந்த நீராவியும் வருது. அடுத்தபடியாக அரபிக்கடலிலிருந்து கர்நாடகா வழியாகவும் கேரளா வழியாகவும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள், பாலக்காட்டு, கணவாய் உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும், மைசூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும், வட உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் மேற்கு காற்று வருகிறது. மேற்கு காற்று என்பது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று அரபிக்கடல் வழியாக வந்து கேரளா வழியாக ஏறி தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கிறது. இது நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று. நல்லா புரிஞ்சுங்க. நிலக்காற்றும் நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தான். தமிழ்நாட்டின் வழியாக உள்ளே நுழைவதும் நீராவி சுமந்து, கேரளா வழியாக நுழைவதும் நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தான். ஆனால் எல்லா நீராவி சுமந்து வரக்கூடிய காற்றும் வெப்பமடைந்து மேலெழுந்து விடுகிறது நீராவி. இதை வளிமண்டலத்தில் குளிர்வித்து ஆங்காங்கே இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோரம் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், ஆந்திர எல்லையோரம் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மழை ஆங்காங்கே தொடங்கும். பிறகு வட உள் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி, அந்த ஜவ்வாது மலைப்பகுதி, ஏலகிரி மலைப்பகுதி, இங்கெல்லாம் கொல்லிமலை, இங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தும். இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி, நேற்றைக்கு எப்படி ஆந்திர மாநிலத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வழியாக சென்னைக்குள் இடிமின்னலுடன் வந்த மழை திருவள்ளூர் மாவட்டத்தோட கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து, சென்னைக்குள்ளே வறண்ட காற்றை கொடுத்து, மீனம்பாக்கத்திலாம் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் திருப்பி விடும் அளவிற்கு காற்றோட வேகம் இருந்தது சென்னை மாநகருக்குள்ளே இன்றைக்கு அதிகாலை. ஆக இந்த அமைப்பு தான் இப்போவும் தொடருது. இது நள்ளிரவு, அதாவது கர்நாடகாவிலிருந்து வருவதும் மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வரக்கூடிய காற்று அங்கே புறப்படுறது எப்போ வருது? அதிகாலை நேரத்தில் தான் வடகடலோரம் வரும். நள்ளிரவு நேரத்தில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வரும். தெற்காந்திராவில் வரும். நள்ளிரவு அதிகாலை நேரத்தில், பொழுது விடியும் நேரத்தில் வடகடலோரம் வந்ததுனால தான் இந்த மழை திடீரென்று கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்தி, கடலிலிருந்து வரக்கூடிய கடற்காற்று சந்திப்பு ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தியது. இன்றைக்கு மரங்களால் மழைப்பொழிவு தொடங்கி, இப்போ திருப்பதி, ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியெல்லாம் மழைப்பொழிவை தொடங்கி அப்படியே வடகடலோரம் நெருங்கும். ஆனால் வடகடலோரம் வராது, இருக்கும். ஒரு சில இடங்களில் நேற்று போல் இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே தொடங்கி தென் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில், அதாவது இந்த சிறுமலை, கொடைக்கானல் மலை, அப்புறம் அப்படியே ஆங்காங்கே உள் மாவட்டங்கள்லையும் அது பரவலாகி தெற்கு காற்று நுழையும். தெற்கு காற்று என்பது மன்னார் வளைகுடா வழியாக தென்கடலோரம் வழியாக உள்ளே நுழைகிற காற்று குளிர்வித்து, டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக வரக்கூடிய காற்றும் குளிர்வித்து எதிர்த்து இந்த மேலெழுந்து வரக்கூடிய நீராவியை குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும். ஆங்காங்கே நாளை ஞாயிற்றுக்கிழமை மதிய, மாலை, இரவு ஆங்காங்கே அதே போல் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் பகுதிகளிலையும் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் தொடங்கி
நாளை இரவு திங்கட்கிழமை அதிகாலை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி வரைக்கும் டெல்டாவின் கடலோரத்துக்கு கூட கொடுக்கலாம். நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, நாளை மாலை இரவு அனைத்து உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் மழை தொடங்கும். வெயிலுக்கு பின் மழைப்பொழிவு தொடங்கும். இதான் புரியுதுங்களா? வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து பிறகு கிழக்கு காற்றும், தெற்கு காற்றும், தென்கிழக்கு காற்றும் கடலோரம் வந்து உள்ளே நுழையும் பொழுது எதிர்த்து குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமையோட திங்கக்கிழமை இன்னும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை பெரும்பாலான உள்பகுதிகளில் மழை இருக்கும். வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு இருக்கும். பாலக்காட்டு கணவாயிலையும் இருக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயிலில் கொஞ்சம் நேரம் காற்று இருக்கும். அதுக்கப்புறம் மழை வரும். ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் திருப்பூர் தெற்கு இந்த கணவாய் பகுதிகளில் குறைவான பரப்பில் இருக்கும். ஆனால் மழை அங்கங்கே இருக்கும். ஞாயிறும் திங்களும் நீலகிரி, ஈரோடு, கரூர் மாவட்டத்தின் பகுதிகள், அப்படி நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே சென்னை வரைக்கும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கும் வரும். ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வடக்கு நோக்கி தள்ளி காற்று குவிதலை கடலூர் மாவட்டங்களையும், மயிலாடுதுறை மாவட்டத்திலையும், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் குவிக்கும். அதேபோல் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்கள் நுழையக்கூடிய காற்று சென்னைக்கு அப்பால் போய் குவிக்கும். எல்லாமே கடலோரத்தில் இறுதியில் வந்து மழை பொழிவை தரும். இப்போது சனி கொஞ்சம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் நல்ல மழை இருக்குது எல்லா மாவட்டங்களும். நம்ம 2 நாள் தான் வெயில் இருக்கும். ப்ளஸ் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோம். 3 நாளாக பேசுபொருளாக இருந்துச்சு. வெயில், அனல் வெயில், அனல் வெயில்னு 3 நாளாக பேசுபொருளாக இருந்துச்சு. நினைவுபடுத்தி பார்க்கணும் நம்ம சொன்னதை. வெயில் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு 3 நாளைக்கு அதிகமாக இருக்கும், பேசுபொருளாகும். கோடை விடுமுறை நீட்டிக்கப்படுமாலாம் பேசுவாங்க, பிறகு தணிந்துருன்னு சொன்னோம். இப்போ தணிந்துருச்சு. இன்றைக்கி காலையில் 12 மணி வரைக்கும் மேகமூட்டமாக இருந்துச்சு. டெல்டா மாவட்டம் கூட மேகமூட்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த வெயில் ஒரு 3:30-4 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குளிர்ந்து விடும், கிழக்கு காற்று விடும், குளிர்ந்துடும். இதே நாளைக்கு மழை கொஞ்சம் இருக்குது, நாளை மறுநாள் இருக்குது. அப்போது இரவில் பெய்யக்கூடிய மழை பகல் வெப்பத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் புதன், வியாழன், அதாவது இன்னும் 25 திங்கள், 26 செவ்வாய், இந்த 3 நாளும் இந்த மழை. அப்புறம் கொஞ்சம் ஆங்காங்கே மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தின் பொழுது வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் வலுவான நிகழ்வு இருக்கும் என்பதனால அரபிக்கடல் காற்று சுழற்சியை கலைத்து கொண்டு வந்துடும். இருந்தாலும் அது இமயமலை நோக்கி நகர்ந்த பிறகு அரபிக்கடலில் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 31, 1, 2, 3ஆம் தேதி வலுவான நிகழ்வு உருவாகி வலுவான மழை பொழிவை கேரளாவுக்கு கொடுக்க போகுது. 27, 28 ஒரு சிஸ்டம் உருவாகி தென்மேற்கு பருவமழை தொடக்கணும். அது நீடிக்காது, தொடங்கிடும் மழை. தொடங்கி தீவிரம் என்பது 31, 1, 2, 3, 4, 5 தீவிரமாக இருக்கும். நல்ல மழை தரும். ஆனால் அங்கே மழை பெஞ்சாலும் தமிழ்நாட்டில் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வந்து கிழக்கு காற்றை எதிர்த்து இங்கேயும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் முதல் வாரத்தில் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். நான் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் உறுதிப்படுத்தலாம். தென்மேற்கு பருவமழையை மட்டும் கேரளாவுக்கு உறுதிப்படுத்தலாம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உறுதிப்படுத்தலாம். வெப்பச்சலன மழை என்பது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒதுக்கி தான் பெய்யும். இதில் குறிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கு, ராமேஸ்வரம் பகுதிக்கு, இந்த ராதாபுரம் பகுதி, ராமநாதபுரம் தெற்கு கடலோர பகுதிகளுக்கு காற்று தொடங்கிடும். அதுக்கப்புறம் வந்து அங்கே கயத்தாரெலாம் கொஞ்சம் காற்று ஆரம்பிச்சிடும். பாலக்காடு கணவாய் காற்று ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மழையும் வரும். வளிமண்டல சுழற்சி வரும்போது மழை வரும். மழையும் இருக்குது, கோடை மழையும் இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலாகவே இருக்கும், ஒதுக்கி இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். நன்றி. டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தெற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் குறையும், பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாயில் ஒரு நாளாவது மழைப்பொழிவு டெல்டாவில் கொஞ்சம் பரவலாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. நன்றி.